ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கருப்பட்டி கேழ்வரகு ஹல்வா தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அல்வாவை இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிட்ஸுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக கொடுக்கலாம். இதில் நம்ம எந்த விதமான சுகரு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கருப்பட்டி வச்சு செய்ய போகிறோம். அதே சமயம் ராகி வச்சு செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அது கூட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லமும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கருப்பட்டிக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம 2 கப் தண்ணி ஊற்றுனது 1 கப் அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ அதை தனியாக எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை பருப்பும் சேர்க்கலாம். தொலி இல்லாத வேர்க்கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலே 1 கப் அளவு கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு 1 கப் அளவு மாவு எடுத்து அதையும் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்ல ரோஸ்ட் ஆகி வரணும். ஒரு 2-3 நிமிஷம் வறுபட்டால் போதும். நல்லா வறுபட்டுரும். இப்போ இதில் நம்ம கருப்பட்டி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கருப்பட்டி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு அந்த கட்டியாக ஆகாமல் நல்ல ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ பார்த்துக்கோங்க, நான் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல இந்த அளவுக்கு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கெட்டியாகிற ஸ்டேஜில் இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக நெய்யே சேர்த்தும் செய்யலாம். இல்லை ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் வச்சும் செய்யலாம். நான் ஒரே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அந்த ஃப்ளேவருக்கு சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய், மொத்தத்தில் 2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருந்தால் போதும். சூப்பராக செஞ்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஒன்று போல் திரண்டு வரும். பாருங்கள், இப்போ நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கருப்பட்டி கேழ்வரகு அல்வா ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு இதை சாக்லேட் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். அதை எப்படி பண்ணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதை ஒரு நெய் தடவின தட்டில் போட்டு நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு பீஸ் போட்டு கூட நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் சாக்லேட் மாதிரி கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு நான் அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம ரொம்ப நெய்யும் சேர்க்கலை. 2 டீஸ்பூன் நெய்யும் 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயிலும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை நீங்கள் அப்படியே கூட கிட்ஸுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படி வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதை நீங்கள் சாக்லேட் மாதிரி கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு பால் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஷேப் பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டிலலாம் பேக்கிங் ஷீட் இருக்கும். அந்த பேக்கிங் ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதில் வச்சு ரோல் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் 2 சைடும் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சாக்லேட் நமக்கு ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு ஒரு 3 months வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டே போகாது. அப்பப்போ உங்கள் கிட்ஸ்க்கு எடுத்து இந்த ஹோம்மேட் சூப்பரான கருப்பட்டி கேழ்வரகு சாக்லேட்டை நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நான் இன்னொரு தடவை அதை செஞ்சு காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை ரோல் பண்ணிவிட்டு 2 சைடும் இந்த மாதிரி பண்ணி விட்டுற வேண்டியதுதான்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நான் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான கருப்பட்டி கேழ்வரகு அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய எல்லா ரெசிபிஸும் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.